வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் இணையதள பயன்பாடு குறித்து விளக்குகிறார் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய கணினி திட்ட உதவியாளர் RS சுவாமியப்பன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. குருத்தம்பட்டு நீர்வடி பகுதி குழுவின் செயல்பாடு குறித்து சிவகங்கை மாவட்டம் குருத்தம்பட்டு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேலூர், கடலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மை துறையின் மூலம் சிவகங்கை மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் கீழ் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டத்தில் குருத்தம்பட்டு நீர்வடி பகுதி குழுவின் மூலம் பண்ணைக்குட்டை அமைத்து மீன் குஞ்சுகள் வளர்ப்பதற்கும், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் ஆடுகளை வளர்ப்பதற்கும், சிறு தொழில்களாக மெழுகுவர்த்தி, பினாயில் தயாரிப்பதற்கும், வரத்து கால்வாய்களை சீரமைப்பதன் காரணமாக தண்ணீர் தேங்காமல் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் இருபோகமாக மக்காச்சோளம் மற்றும் நெல்லினை பயிரிட்டு வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட வெண்ணிலா அவர்கள் குருத்தம்பட்டு நீர்வடி பகுதி குழுவின் செயல்பாட்டினை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதியிலேருந்து எங்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. பண்ணைக்குட்டை 33 பண்ணைக்குட்டை வெட்டியிருக்கான், 20 புதிய ஊரணி வெட்டியிருக்கிறான், 11 வரத்து கால்வாய் வெட்டியிருக்கான். மொத்தம் எங்களுக்கு அமௌண்ட் 128 லட்சம் வந்தது. அதில் வேலை பார்த்துருக்கிறது 71 லட்சம் வேலை பார்த்துருக்கான். பண்ணைக்குட்டைகளுக்கு மீன் குஞ்சு கொடுத்து மீன் குஞ்சுகள்லாம் வளர்த்து அதில் பயன் அடைஞ்சிருக்கான். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு லோன்கள்லாம் கொடுத்து ஆடு வளர்க்குறது, கைத்தொழில் செய்கிறதுக்கான இதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் செஞ்சு அதில் பயனடைஞ்சிருக்கான். வரத்து கால்வாய் வெட்டினதுனால தண்ணீர்லாம் நீர் சேதப்படுத்தாமல் ஊரணியெல்லாம் நீர் தங்கி விவசாயத்துக்கு நல்லா பயனடைஞ்சிருக்கு. நீர்மட்டம் உயர்ந்திருக்கு, இருந்த விட இப்போ 5 அடி உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்னால் ஒரு போகம்தான் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த திட்டம் வந்ததுலேருந்து இதுக்கு ஒரு குழு அமைச்சு இதுக்கு அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி இந்த திட்டம் வந்ததுலேருந்து இப்போ 2 போகம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தால் நல்ல பலன்லாம் கிடைக்கிது. தண்ணி நல்லா எப்போவுமே வரத்து கால்வாய் வெட்டி சுத்தம் பண்ணனால தண்ணி இருக்கனால தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் நல்லா தண்ணி கிடச்சிருக்கு. எங்களுக்கு போதிய அளவுக்கு மேலே தண்ணி இருக்குது. இந்த திட்டத்துலேருந்து நிறையா பயன்லாம் அடைஞ்சிருக்கிறோம். சோளம் கொடுத்துருக்கா, மக்காச்சோளம் கொடுத்து அது விவசாயம் பண்ணியிருக்காங்க, நெல் விவசாயம் பண்ணியிருக்கோம். இனிமேல் பயிர் வகை பண்ணலாம்னு ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்கோம். பயிர் வகை கொடுத்த பிறகு நீ அடுத்து நெல் அறுத்த பிறகு பயிர் வகை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தண்ணி வேணுங்கிற தண்ணி இருக்குது, அதனால் நீ அதில் பயனடையலாம். மேலும் விவரம் பெற வெண்ணிலா அவர்களை 09787829570 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஹைட்ராக்சைடு 77 WP-யினை ஒரு ஹெக்டேருக்கு 1.25 கிலோகிராம் என்ற அளவில் நோய் தென்பட்டவுடன் தெளிக்கவும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்கவும். நெல்லில் பழுப்பு நிற நோயினை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 3% அல்லது மித்தைல் டெமட்டான் 25 EC 1500 மில்லிலிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். கடலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. காய்கறிகளில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறு 5% தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை பண்ணையாளர்கள் பால் கறப்பதற்கு முன் மடிகளை சுத்தப்படுத்தி பால் கறக்கவும். பால் கறந்தவுடன் உலர் தீவனங்களை மாடுகளுக்கு தரக்கூடாது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மாடுகளுக்கு குழம்பில் ஏற்பட்ட புண்களை குணப்படுத்த 4% காப்பர் சல்பேட் மருந்தினை தடவி கட்டுப்படுத்தலாம். மேலும் வேப்ப எண்ணெயையும் தடவலாம். பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்பார்க்கப்படும் வானிலையில் அறுவடை நிலையில் உள்ள தாளடி நெல்லினை அறுவடை செய்து ஈரப்பதம் 13% குறையாமல் பாதுகாப்பாக பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருப்பு செய்யலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் வெண்டை சாகுபடி செய்யலாம். அதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். தண்டு மற்றும் காய் துளைப்பான் தோட்டத்திற்குள் நுழைவதை தடுக்க சோளம் அல்லது மக்கா சோளத்தை வயல் வரப்புகளில் சுற்றி வளர்க்க வேண்டும். வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மஞ்சள் ஒட்டும் பொறியை வயலில் அமைக்க வேண்டும். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகளின் நடமாட்டத்தை அதிகரிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை 2 அல்லது 3 முறை தெளிப்பதன் மூலம் புகையான், வெள்ளை ஈ மற்றும் இலைப்பேன்களை கட்டுப்படுத்தலாம். தேவைப்பட்டால் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை இடையே தெளித்து கொள்ளலாம். காய் துளைப்பான்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 2 வீதம் அமைக்க வேண்டும். தண்டு மற்றும் காய் துளைப்பானை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா குளோனஸ் என்ற முட்டை ஒட்டுண்ணியை ஹெக்டருக்கு 1 முதல் 1.5 லட்சம் என்ற எண்ணிக்கையில் நடவுக்கு பின் 30 அல்லது 35வது நாட்களுக்கு பின் 1 வார இடைவெளியில் 4 to 5 முறை வயலில் இட வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1540 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் சங்கராபுரத்தில் குறைந்தபட்சமாக 1269 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1398 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1380 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1440 ரூபாய்க்கும், நெல் ADT 37 செய்யாறில் குறைந்தபட்சமாக 1265 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1580 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1092 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1265 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 1353 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1488 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1692 ரூபாய்க்கும், நெல் சோனா ஆரணியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1675 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், நெல் சிவப்பு காரைக்குடியில் குறைந்தபட்சமாக 1410 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், சிவகங்கையில் குறைந்தபட்சமாக 1410 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், நெல் பொன்மணி வடசேரியில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், விருதாசலத்தில் குறைந்தபட்சமாக 1186 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1225 ரூபாய்க்கும், டிவி கம்பு செஞ்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2255 ரூபாய்க்கும், மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 2286 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2366 ரூபாய்க்கும்,
பருத்தி இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4500 ரூபாய்க்கும், நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6300 ரூபாய்க்கும், பருத்தி LRA கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 3400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3800 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்கும், தேங்காய் கொப்பரை ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்சமாக 5300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5550 ரூபாய்க்கும், எள் கருப்பு மேலூரில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 7500 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சமாக 4921 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5833 ரூபாய்க்கும், செய்யாறில் குறைந்தபட்சமாக 5386 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5836 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கரூரில் குறைந்தபட்சமாக 7000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7500 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 8100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் ஒன்று 8 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 3 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 12 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 15 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 220 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.4%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.7%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 544.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 987.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.3 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல.
பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் இணையதளம் ஒன்றினை உருவாக்கியுள்ளது. இதில் வேளாண் மற்றும் சார்பு துறைகளான தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், வேளாண் வணிகம், விதை மற்றும் வனவியல், கால்நடைகள் குறித்த தொழில்நுட்ப விவரங்கள் ஆகியன இடம்பெற்றுள்ளது. மேலும் இதில் என்னென்ன தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் இதன் பயன்பாடு குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய கணினி திட்ட உதவியாளர் RS சுவாமியப்பன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். விவசாய பெருமக்களுக்காக சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், இதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய விவசாய கருத்துக்களை ஒருவர் நீங்கள் எப்படி பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் எல்லோரும் கூடி பேசி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள். அச்சுத்துறை வளர்ந்த பிறகு நீங்கள் இதழ்களிலோ அல்லது மாத இதழ்களிலோ பிரசுரங்களிலோ அந்த விவசாய சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொண்டு நீங்கள் விவசாயம் செய்து வந்தனர். தற்பொழுது இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாகவும் இன்று வேகமாக உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதால் இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் எவ்வாறு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நான் இப்போது உங்களுக்கு விளக்கிச் சொல்லப் போகிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பிரத்யேகமாக விவசாய பெருமக்களுக்காகவும் விரிவாக்க அலுவலர்களுக்காகவும் ஒரு இணையதளத்தை உருவாக்கியுள்ளார்கள். அந்த இணையதளம் தான் agritech.tnau.ac.in என்று சொல்வார்கள். இந்த இணையதளத்தில் எல்லா விஷயங்களும் பொதிந்துள்ளன. வேளாண் சார்ந்த அனைத்து தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. உதாரணத்திற்கு வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்த சார்பு நிறுவனங்களான தோட்டக்கலை, மார்க்கெட்டிங், வேளாண் பொறியியல், விதை, பட்டு வளர்ப்பு, வனவியல், மீன் வளம், கால்நடை போன்ற அனைத்து துறைகளின் தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. இந்த பக்கத்தில் ஏகப்பட்ட தகவல்கள் பொதிந்துள்ளன என்று ஏற்கனவே நான் சொல்லியுள்ளேன். ஆகையால் இதில் ஆங்கிலம் மற்றும் தமிழிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய முகப்பு இவ்வாறு இருக்கும். இப்பொழுது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு ஏற்ப நாம் சில செய்திகளை மட்டும் இப்போது காண்போம். உதாரணத்திற்கு, நீங்கள் வேளாண்மையில் நெல்லை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வேளாண்மையின் கீழ் அந்த தகவலை கிளிக் செய்து வேளாண் பயிர்கள் என்னென்ன இருக்கின்றன, தானியங்கள் என்னென்ன இருக்கின்றன, சிறுதானியங்கள் என்னென்ன இருக்கின்றன, பயிர் வகைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த இணையதளம் எழுத்து வடிவாகவும் பட வடிவாகவும் படச்சுருள் வடிவாகவும் ஒளி நாடா வடிவிலும் இருக்கின்றது. நெல் எப்படியெல்லாம் அது நெல்லில் இன்று எவ்வாறு இயந்திரமயமாக்கல் செய்யப்பட்டுள்ளது, திருந்திய நெல் சாகுபடியில் எப்படி, நஞ்சையில் சேற்று நெல் எப்படி, சேற்று வயலில் நேரடி விதைப்பு எப்படி என்பதை பற்றிய அனைத்து தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. இப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இது உழவு கருவி.
உளவு கருவி எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றிய தகவல்கள் எல்லாம் ஒரு படச்சுருளாகவே நீங்கள் காணலாம். உங்கள் மாவட்டத்திற்கு ஏற்ற பருவம் எப்படி, அதற்கு ஏற்ற ரகங்கள் என்ன, மண்ணை பண்படுத்துவதிலிருந்து அறுவடை செய்வது வரை உள்ள அனைத்து தகவல்களும், அறுவடை செய்த பின் அறுவடை பின் செய் நேர்த்தி உள்ள தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. ஒரு நாற்றாங்கலை எவ்வாறு அமைக்க வேண்டும், விதைப்பு எப்படி, நீர் நிர்வாகம் எப்படி, கலை நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், உர நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் போன்ற அனைத்து தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. இப்பொழுது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. இதேபோல் தோட்டக்கலை பயிர்களை பற்றி எடுத்துக்கொண்டால் அதற்கு கீழ் பல பயிர்கள், காய்கறிகள், மலைத்தோட்ட பயிர்கள், நறுமணப் பயிர்கள், மூலிகை பயிர்கள், வாசனை பயிர்கள் போன்றவற்றின் தகவல்களை நீங்கள் பெறலாம். உதாரணத்திற்கு நீங்கள் இப்போது பசுமை குடில் அமைக்க வேண்டும் என்றால் அதை பற்றியுள்ள தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. இப்பொழுது சாதாரணமாக ஒரு ஏக்கரில் மா 50 முதல் 55 மரங்கள் தான் நடுவார்கள். அடர் நடவு முறையில் நட வேண்டும் என்றால் 687 மரம் வரை நடலாம். அதை பற்றியான தகவல்கள் எல்லாம் இதில் அடங்கியுள்ளன. மேலும் வேளாண் பொறியியல் துறையை பொறுத்தவரை என்னென்ன பண்ணை கருவிகள் இருக்கிறது, என்னென்ன ஆற்றல் சாதனங்கள் இருக்கிறது, உமி தோல் நீக்கும் கருவிகள் என்னென்ன இருக்கின்றது என்ற தகவல்களை இந்த வேளாண் பொறியியல் துறையின் பக்கத்தில் சென்றால் நீங்கள் அதை பற்றியான தகவல்களை அறியலாம். உதாரணத்திற்கு பண்ணை கருவிகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உழவு கருவிகள், விதைக்கும் கருவிகள், இதையெல்லாம் பண்ணை கருவிகளின் கீழ் வரும். இதில் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு உழவு கருவி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பக்கத்தை கிளிக் செய்துவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டரால் இயங்கும் ஒரு இருவரிசை மரவள்ளிக்கிழங்கு தோண்டும் கருவி எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய பயன்பாடு என்ன, அதன் திறன் என்ன, அதன் விலை என்ன, அதை பெற மானியம் எவ்வாறு, என்னென்ன மானியங்கள் இருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாமே இதில் உள்ளன. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கின்றன. இதுவும் சில கருவிகளின் வீடியோ கிளிப்புகளும் இதில் தரப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு ஒரு உளிக்கலப்பை எவ்வாறு செயல்படும், அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் அது வீடியோ தொகுப்பினையும் இதில் காணலாம். இதே மாதிரி பட்டு வளர்ப்பு தொழில்நுட்பத்தையும் இந்த பக்கத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது எங்களுக்கு பிஎஸ்சி செரிகல்ச்சர் என்ற ஒரு பாடத்திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் பட்டு வளர்ப்பு துறையை பற்றி உள்ள அனைத்து தகவல்களையும் இதில் பெறலாம். அதே மாதிரி வனவியல், வேளாண் சார்ந்த சார்பு நிறுவனங்கள் என்று ஏற்கனவே நான் சொல்லியுள்ளேன். அதனால் வனவியலில் பற்றி தெரிந்து கொள்வதென்றால் இந்த பக்கத்திலும் நீங்கள் மீன் வளத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பண்ணைக்குட்டை அமைக்க விரும்புகிறீர்கள் என்றால் அரசு என்ன மானியம் தருகிறது போன்ற அனைத்து தகவல்களையும், என்ன மாதிரி மீன் வளர்க்க வேண்டும், பண்ணைக்குட்டை எவ்வாறு அமைக்க வேண்டும் போன்ற தகவல்களை இந்த மீன் வளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமானது என்னவென்றால் இந்த பயிர் பாதுகாப்பு, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப எவ்வாறு பூச்சி தாக்குதல் ஏற்படுகிறது, நோய் தாக்குதல் எவ்வாறு ஏற்படுகிறது, அதை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் என்ன என்பதனை பற்றி காண இந்த பயிர் பாதுகாப்பும் என்ற பக்கத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் ஆனால் அது சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் பெறலாம். வேளாண்மை பயிர்களில் எப்படி இருக்குது, தோட்டக்கலை பயிர்களில் என்னென்ன பூச்சி தாக்குதல் இருக்கும், சேமிப்பு கிடங்குகளில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலியால் ஏகப்பட்டது இழப்பு ஏற்படுகிறது என்றெல்லாம் சொல்கிறோம். அப்போ அந்த சேமிப்பு கிடங்குகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கையாள்வது எப்படி என்ற தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. இப்பொழுது ஒரு நெல்லில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதலை பற்றி இப்போது பார்ப்போம். மதுரையை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான் போன்ற நோய் தற்போது அதிகமாக காணப்படுகிறது. அந்த நோய் எவ்வாறு இருக்கும், அதனுடைய அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் என்பதனை காண இந்த பக்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் ஒரு தண்டு துளைப்பானை பொறுத்தவரைக்கும் நடுக்குறுத்து காய்ந்திருக்கும், பின்பு வெண்கதிர்கள் அதிகமாக தோன்றும். அந்த பூச்சியின் பெயர் முட்டை பருவத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், புழு பருவத்தில் இருக்கும் பொழுது எப்படி, கூட்டுப்புழு பருவத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தகவல்கள் எல்லாம் இதில் கொடுத்துள்ளார்கள். அதன் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கிறது, அதை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் என்ன, உளவியல் முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், ரசாயன முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தகவல்கள் எல்லாம் இதில் அடங்கியுள்ளன. இதேபோல் இந்த வேளாண் இணையதளத்தில் தொழில்நுட்பங்கள் பற்றியும், சிறப்பு தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும், அரசு என்னென்ன திட்டங்கள் மற்றும் சேவைகள் அளிக்கின்றனர் என்பதை பற்றியும் இதில் நீங்கள் காணலாம். இது போக பாரம்பரிய வேளாண்மை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் வேளாண் செய்திகளின் கீழ் நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் எப்படி உங்கள் பொருளை சந்தைப்படுத்துவது என்பதை பற்றி சில சந்தை செய்திகளும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன, அதையும் இதில் தெரிந்து கொள்ளலாம். இது போக தினசரி நாளிதழில் வரக்கூடிய வேளாண் செய்திகளை இதில் நீங்கள் இந்த வலதுபுறத்தில் உள்ள இதில் காணலாம். அதுபோக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எப்படி இந்த வேளாண் இணையதளம் விரிவாக்க அலுவலர்களுக்காகவும் உழவர் பெருமக்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டதோ அதேபோல் வானிலை வலை இணைப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் வானிலை அறிக்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் விளைபொருட்களை எவ்வாறு சந்தைப்படுத்த வேண்டும் என்ற தகவல்களை இந்த இதில் தெரிந்து கொள்ளலாம். இதை
ஆங்கிலத்தில் டெமிக் என்று கூறுவர். உங்களுடைய பொருளை நீங்கள் கையிருப்பு செய்து விற்பதா அல்லது உடனே விற்பதா என்பதை போன்ற தகவல்களை இதில் பெறலாம். அதுபோல் நீங்கள் அங்கக வேளாண்மையில் நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தால் அங்கக வேளாண்மை செய்வதற்கு எவ்வாறெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி இதில் தெரிந்து கொள்ளலாம். பயிர் மருத்துவரிடம் நீங்கள் எவ்வாறு ஆலோசனை பெறலாம் என்பதை பற்றி இதில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பயிரில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளை காண இந்த நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு என்ற பகுதியை நீங்கள் சொடுக்கினால் அதை பற்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அறுவடைக்கு பின் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள், பின்சார் தொழில்நுட்பங்கள், மதிப்பு கூட்டி விற்பதை பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் இந்த பக்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். இன்று தமிழக அரசின் கோட்பாடே தாரக மந்திரமே என்னவென்றால் 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் என்கிறார்கள். அதனால் மதிப்பு கூட்டி எப்படியெல்லாம் விற்கலாம், அந்த வெற்றியாளர்களின் கதைகள் என்னென்ன, நீங்கள் வெற்றி பெற என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றன என்பதனை இந்த பக்கத்தில் நீங்கள் சென்றால் அதை பற்றி காணலாம். உழவர் பெருமக்களே, நீங்கள் இதில் உள்ள செய்திகளை எல்லாம் கண்டு பயனடைந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் அசுரத்தனமான வளர்ச்சியை கண்டுள்ளது. இன்று நீங்கள் உங்களுக்குள்ள தகவல்களை மற்றவர்களிடமும் பரிமாறிக்கொள்ள நிறைய வாட்ஸ்அப் போன்ற தகவல்கள்லாம் உள்ளது. இந்த இணையதளத்தை பயன்படுத்தி நீங்கள் பயிர் செய்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற ஆர். சுவாமியப்பன் அவர்களை 09486205544 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தி 5/2/2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நன்னீரில் மீன் வளர்ப்பில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கிராம வேளாண்மையாளர் PRB வரதராஜன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவனப்புல், கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் R. வீரபுத்திரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpudigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.